ஐடி இமெயில்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இன்னொரு ஃபீல்டு. சரி, இப்போ இதுக்கு கண்டிஷன் எழுதும். இப்போ இதுக்குமே டேட்டா இல்லை அப்படின்னா கண்டிஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா, இதுக்குன்னு ஒரு தனி ஃபங்க்ஷன் பண்ணணுமான்னு கேட்டால் தேவை கிடையாது. இதுக்குன்னு தனி ஃபங்க்ஷன் பண்ணணுமான்னு கேட்டால் தேவை. ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷனில் தான் நம்ம ப்ராசஸ் பண்ணணும். என்ன ப்ராசஸ் பண்ணணுன்றத சொல்லுங்க. என்ன கேக்குறீங்க? இங்க பண்ண மாதிரியே எனக்கு இந்த இதுக்கும் வேல்யூ இல்லைன்னா வேல்யூ இல்லைன்னு சொல்லணும். என்ன பண்ணலாம்? அண்ணா கேக்குதாண்ணா? கீழே கமெண்ட் ஐடி மட்டும் மாத்திட்டா ஓகே ஆயிடுங்களா ப்ரோ? இங்க கீழே ஜேஎஸ் கமெண்ட் எழுதிடலாம், டிஸ்பிளே இது கொடுத்து மேல இதை எழுதிடலாம். பட் அது கம்பல்சரி வேணும்ன்றத நம்ம எப்படி எழுதுறது தெரியலையே. நீங்களே சொல்லிருங்க ப்ரோ. அண்ணா அந்த வேரியபிள் இன்னொன்னு எழுதணுமாண்ணா? இமெயிலோட வேல்யூ. ஓகேங்களா? இப்போ நான் டேட்டாவை கொடுக்க போகிறேன். இப்போ நான் கொடுக்குறேன். எனக்கு இதுவும் கரெக்டு, இது தப்பு. என்ன இமெயில்னு கொடுத்துருக்கேன், அது போகக்கூடாது. ஓகேவா? ப்ளீஸ் இன்க்ளூடா நாட்டு இதை எந்த ஒரு, அதாவது டெவலப்பர் இல்லாமல் ஒரு யூசர் போய் இது போய் இப்படி வச்சுக்கிட்டு அட்டு வருமா அப்படின்னா கேட்க மாட்டான். அவனுக்கு தெளிவாக சொல்லிடணும், ப்ளீஸ் என்டர் வேலிட் இமெயில் அப்படின்னு சொல்லணும். இங்கேயுமே ரெண்டு வேலிடேஷன். ஒன்று ரெக்வயர்டு ஃபீல்டு காட்டணும், இன்னொன்று என்டர் வேலிட் இமெயில் காட்டணும். என்டர் வேலிட் இமெயில் அப்படின்னு காட்டணும். சரி, இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல பண்ண மாதிரி தான். இமெயிலோட வேல்யூ வேணும். கெட் எலமெண்ட் பை ஐடி, இமெயிலோட வேல்யூ. இந்த இமெயில் பாக்ஸில் என்ன வருதோ அதனுடைய வேல்யூவை ஒரு நேமில் எடுத்து வச்சுக்கிறேன். இமெயில் அப்படின்ற ஒரு இதில் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா? எடுத்து வச்சுக்கிட்டு இது அப்படியே இருக்கும். இதே மாதிரி ஒரு ப்ராசஸ் நம்ம திரும்ப பண்ணணும். இருக்கா? இஃப் இமெயில் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதே பழைய கதை. என்ன இந்த இடத்துல இமெயில் அப்படின்ற இதுக்கு எழுதணும். இமெயிலுக்கு மட்டும்தான் நம்ம இப்போ ஸ்டைல் பண்ணணும். இமெயிலுக்கு ஸ்டைல் பண்ணணும். ஐடி இமெயில் எங்கே இருக்கோ அதுக்கு ஸ்டைல் பண்ணணும். பாக்ஸ் வந்துருச்சா? வந்துருச்சு. இப்போ திரும்பவும் நம்ம என்ன செக் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இதுக்கு போயிடுச்சு, இதுக்கு கிரீன் கலர் வரும். இது எப்படி வரும் அப்படின்றத செக் பண்ணணும். இப்போ அட்டு அப்படின்றது இருக்கான்னு செக் பண்ணணும். அட்டுக்கு அப்புறம் ஏதாவது இந்த மாதிரி ஸ்ட்ரிங் இருக்கான்னு பார்க்கணும். இந்த ஸ்ட்ரிங்குக்கு அப்புறம் டாட் வச்சு 2 இல்லைன்னா 3 கேரக்டர்னு இருக்கணும். டாட் ஐஎன்னு இருக்கலாம், டாட் காம்னு இருக்கலாம். டாட் ஐஎன் கிடையாது, எது வேணாலும் டொமைன் நேம் என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ டாட் 2 கேரக்டர் இல்லைன்னா 3 கேரக்டர் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் அது வேலிட். ஓகேவா? இந்த இதை நம்ம செக் பண்ணிடலாம். வெதர் யூசர் வந்து என்டர் பண்ணுறது 3 வேர்டா இல்லையா அப்படின்றது ஈஸியாக என்டர் பண்ணிடலாம். 2 வேர்டு கொடுத்தாங்க, கேரக்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம சொல்லிடலாம், நீங்கள் 2 கேரக்டர் தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்றது ப்ராப்பராக. இந்த மாதிரி விஷயத்தை எப்படி செக் பண்ணுறது? இப்போ இது இமெயில் தானா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, இதுக்கு தான் ஜாவா ஸ்கிரிப்ட்ல ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் ஒன்று இருக்கு. அதாவது மெக்கானிசம். இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாஸ்வேர்டு வந்து 6 கேரக்டர் இருக்கணும், ஒரு அப்பர் கேஸ் ஒரு லோயர் கேஸ் அந்த மாதிரிலாம் கேட்கும். அதெல்லாம் இந்த மாதிரி மெத்தட் வச்சு தான் ரெடி பண்ணுவோம். இது என்னன்னா நீங்க சொல்றதே புரியல. இதை எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் ரெக்ரெஷன். ஜாவா ஸ்கிரிப்ட் இப்படி போட்டுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு இமெயில் வேலிடேஷன்.
எதையாவது ஒன்று இது பண்ணு. இதனுடைய மெக்கானிசம் சொல்லிடுறேன். இவங்க ஒரு ஃபார்மேட் நமக்கு கொடுப்பாங்க. அந்த ஃபார்மேட்டை நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். இது என்ன அப்படின்னா வேலிடேட் ரெக்ரெஸ், இதுதான் அந்த ஃபார்மேட். ஓகேங்களா? இது மனப்பாடம் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு இது ஃபோன் நம்பருக்கு 10 நம்பர் தான் இருக்கணும் அப்படின்றத வேலிடேட் பண்ணுறதுக்கெல்லாம் இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே இருக்கு. வேலிட் இமெயிலா இல்லையா, அதுக்கப்புறம் டேட் வேலிடேஷனு, ஃபோன் நம்பர் வேலிடேஷனு. ஃபோன் நம்பர் வேலிடேஷனுக்கு இன்புட் டெக்ஸ்ட்டு 10 கேரக்டர் இருக்கணும். ஸோ 10 ஸ்ட்ரிங் 10 நம்பர் இருக்கணும் அப்படின்றத வேலிடேட் பண்ணுறது. இது எல்லாமே இவங்க ஒரு ரெக்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது எல்லாமே பியூர் ஜாவா ஸ்கிரிப்ட் தான். ஓகேவா? இதை வச்சு இதுக்கு அகைன்ஸ்டா செக் பண்ணுவாங்க, நம்மளுடைய வேல்யூ கரெக்டாக வருதா இல்லையா அப்படின்றதான் செக் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்து பண்ணுறேன். அதான் செக் பண்ணுவோம், என்ன வேற மெத்தட். ஓகேங்களா? இது ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஓகேவா? இங்கே என்ன போட்டிருக்காங்க அப்படின்றத ஒரு இதுவாக மேலோட்டமாக சொல்கிறேன். A to Z நீங்கள் கேப்ஸ் லெட்டர் ஆகட்டும், ஸ்மால் லெட்டர் ஆகட்டும், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 0லேருந்து 9 வரைக்கும் நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பேட்டர்ன். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்டு ப்ளஸ் பண்ணியிருக்காங்க கன்கார்டினேஷனில். அட்டுக்கு அப்புறம் அதே மாதிரி தான் A to Z 0 to 9 இது மட்டும்தான் இருக்கணும். ப்ளஸ்ஸு டாட்டுக்கு அப்புறம் A to Z இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத கேட்குது. ஓகேவா? இதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். இதில் என்ன கோடிங் எழுதிருக்காங்கன்னா இன்புட் டாட் வேல்யூ மேட்ச், நம்மளுடைய வேல்யூவை மேட்ச் பண்ணுறாங்க. மேட்ச்ன்றது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா இது ஒரு டிஃபால்ட் ஃபங்க்ஷன், டிஃபால்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். மேட்ச்சு, டெஸ்ட்டு இதெல்லாமே டிஃபால்ட் ஜாவா ஸ்கிரிப்ட். புரியுதே அப்படின்னா லைக் இதை இன்னும் பெஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ஃபார்முக்கு நம்ம சிஎஸ்எஸ் எழுதலாம். ஸ்டைல் டேக் போட்டு ஃபார்முக்கு நீங்கள் சிஎஸ்எஸ் எழுதலாம். பேக்ரவுண்ட் ரெட்டு ஒர்க் ஆகிடும். ஓகேங்களா? ஐடி நேமுக்கு இப்போ எழுத போகிறேன். ஒர்க் ஆகுமா? ஆகாது. ஹேஷ் போடல. ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகாது. ஏன் ஃபார்முக்கு ஒர்க் ஆகுது, ஏன் நேமுக்கு ஒர்க் ஆகல அப்படின்னா இது சிஸ்டம் HTML கொடுக்குற எலமெண்ட். ஓகேவா? இது எலமெண்ட் செலக்டர்ஸ். இது நம்ம எழுதுனது, நம்ம எழுதுனத சிஸ்டத்துக்கு சொல்லணும். ஓகேவா? ஹேஷ்டேக் டாட்டு அப்படின்றத சொல்லணும். சரி, நான் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா கெட் நேம் வேல்யூன்னு இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம எழுதுறது. ஓகேவா? ஃபங்க்ஷன் போட்டு இந்த மாதிரி இது பண்ணிக்கணும். இது சிஸ்டமாக கொடுக்குறது. மேட்ச் அப்படின்றது சிஸ்டமாக கொடுக்குறது. மேட்ச்சு, டெஸ்ட்டு இதெல்லாம் சிஸ்டமாக கொடுக்குறது. ஓகேவா? நம்ம கொடுக்குற வேல்யூ அதுக்கு அகைன்ஸ்டாக மேட்ச் பண்ணுது. இந்த இதுக்கு மேட்ச் பண்ணுது. கரெக்டாக இருக்கா? இருந்துச்சு. இப்போ இது கரெக்டாக இருந்தால் மட்டும், இந்த செக்ஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும் உள்ளார வரும் வேலிட் இமெயில் அட்ரஸ். அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ் கண்டிஷனில் இன்வேலிட் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த லைனை நான் எடுத்து இங்கே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ இமெயில் இல்லைன்னா இது சப்போஸ் இருந்துச்சு, இமெயில் எதுவுமே கேரக்டர் கொடுக்கலாம், இது இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னுடைய இமெயில் வேல்யூ இதில் தான் இருக்கு. இன்புட் டாட் வேல்யூ தான் என்னது இது. இதை மேட்ச் பண்றேன். எதை வச்சு மேட்ச் பண்றேன் அப்படின்னா இந்த ரெக்ரெஸ்க்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்றேன். ஓகே, அது கோடிங் எழுதுறதுக்கு முன்னாடி கன்சோல் லாக் போட்டு ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு லைன் போட்டு செக் பண்ணுறேன். இப்போ பாருங்க, இது வேலிட் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணணும். கன்சோல் போய்க்கிறேன். நல். ஓகேவா? இதுவே
ஏதாவது சம்திங் வருது ஓகேங்களா. இன்புட்டு இதுவே இந்த டாட் இல்லாம கொடுக்குறோம் அப்படின்னா அப்பயும் இது வேலிட் இமெயில் தான் சொல்லுது. ஸோ இந்த பேட்டர்ன் தப்பு, இது நமக்கு தேவையில்லை. இது இமெயில் வேலிடேஷன் இவங்க என்ன யூஸ் பண்ணிருக்காங்க, ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து யூஸ் பண்ணோம் இதை பண்ணோம் அப்படின்ற மாதிரி போட்டுருப்பாங்க. ஓகேவா, இந்த இமெயில பேட்டர்னை நான் காப்பி பண்ணிக்கிறேன். போன டைம் மேட்ச் மெத்தட் யூஸ் பண்ணோம், இப்போ டெஸ்ட் மெத்தட். ஓகேவா, டெஸ்ட் மெத்தடு அதனுடைய ரெக்ரெசிங் எடுத்துட்டு என்ன பண்றாங்க, டெஸ்ட் என்னுடைய வேல்யூ. ஓகேவா, முதல்ல என்னுடைய வேல்யூ அதுக்கப்புறம் மேட்ச் பண்ணாங்க. இப்போ டெஸ்ட் பண்றாங்க எது கூடனா இது. ஸோ அப்படியே ரிவர்ஸ்ல வருது. வேல்யூ ரெக்ரெஸ் டெஸ்ட் பண்றேன், என்னுடைய இமெயில் வேலிடா இல்லையா, ஒன்றும் கிடையாது. லாஸ்ட் டைம் போட்டதே தான், இந்த டைம் இங்கே இருக்கு வேலிட் ரெகுலேஷன். வேலிட் ரெகுலேஷனை டெஸ்ட் பண்ணுறேன் எதுக்கு அகேன்ஸ்டா அப்படின்னா இமெயில். இமெயில் அப்படின்றது நான் என்னுடைய இன்புட் டைப்பில் வர வேல்யூவை நான் இங்கே வாங்கி வச்சுக்கிறேன். ஓகேங்களா, டேட்டா இல்லைன்னா இந்த இடத்துக்கு போகும், டேட்டா இருந்துச்சுன்னா இந்த இடத்துக்கு வரும். வரதுல தான் அது வேலிட் இமெயிலா இல்லையான்றதை என்னால் செக் பண்ண முடியும். ஓகேவா, ஃபால்ஸ், ஃபால்ஸ்னா தப்புன்னு அர்த்தம். ஃபால்ஸ் ஃபால்ஸ் டாட் வெஸ்டர் ஃபால்ஸ். ட்ரூ, அப்ப இது வந்து கரெக்டா இருக்குன்றதை செக் பண்ணிடுச்சு. ஓகேவா, அப்ப நம்ம கண்டிஷன் என்ன எழுதணும் அப்படின்னா இந்த இது எப்ப ட்ரூ ஆகுதோ அப்பதான் இது வேலிட் இமெயில். எக்ஸாம்பிள் இங்க நம்ம வாங்கிட்டோம், இது எப்ப வேலிடா ட்ரூவா இருக்கோ அப்பதான் அது வேலிட். இஃப் ஈக்குவல் டு ட்ரூவா இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா எரர் காட்ட போறோம். என்ன எரர் அப்படின்னா ஒரு ஸ்பேன் டேக் போட்டு என்டர் வேலிட் இமெயில் அப்படின்னு ஒன்று காட்ட போறோம். ஸோ இதுக்கு ஒரு ஐடி இமெயில் எரர். இந்த இமெயில் எரரை இனிஷியலா பார்த்தோன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டைலு டிஸ்பிளே. இப்போ வேலிட் ரெக்ரெஸ் ஈக்குவல் டு ட்ரூனா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ட்ரூ இல்லைனா தான் எனக்கு ப்ராப்ளம். அப்போ நான் இந்த இடத்துல தான் கண்டிஷன் எழுதணும். என்ன எழுதணும் அப்படின்னா ஸ்டைல் இல்லை அப்படின்னா பார்டர்லாம் கிடையாது, ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கு. டிஸ்பிளே பிளாக்கு கலரு ரெட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒண்ணுமே வரல. என்டர் வேலிட் இமெயில். இப்ப இப்படி கொடுத்துட்டு இப்ப இது போயிடணும். இப்ப நான் இதை கொடுக்கும்போது தப்பா கொடுத்துருக்கேன். இப்ப இது ட்ரூ. ட்ரூனா இந்த இது போயிடணும். ஓகேவா, ட்ரூக்கு நம்ம இந்த எழுதின கண்டிஷனை எடுத்து இந்த இடத்துல வச்சு டிஸ்பிளே நன்னு இருக்கிறதுல அது கலர் என்னவாகனாலும் என்டர் இங்க வருது, டெஸ்ட் காட்டுது, இதையும் காட்டுது, இதையும் காட்டுது. போயிடுச்சு. ஓகேவா, இப்ப இது போயிடுச்சு. ஓகேவா, அந்த ரெட் கலர் பாக்ஸை ரிமூவ் பண்ணோம்னா அகைன் இதை காப்பி பண்ணிட்டு ட்ரூவா இருக்கிற இடத்துல ட்ரூ ஆயிடுச்சா?
ஒண்ணு இல்லைங்க. நீங்க கோடிங்க இதை நீங்க இப்படி பார்க்காம என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு டேட்டா கொடுக்குறாங்க, ஓகேவா? ஒரு பெண்ணு உங்ககிட்ட டேட்டா வருது, டெஸ்ட்னு வருது, அதுல அட்டு இல்லை, ஜிமெயில் இல்லை, தப்பு, போயிடு. ஏன் தப்பு அப்படின்றத சொல்லணும். இது வேலிட் இமெயில் கிடையாது. வரான், எதுவுமே இல்லாம வரான், என்ன சொல்லணும் அப்படின்னா என்டர் இமெயில் அப்படின்னு சொல்லணும். என்டர் இமெயில்னு சொல்லணும். என்டர் பண்றான், நாகராஜ் அப்படின்னு என்டர் பண்றோம். என்டர் பண்ணும்போது என்டர் பண்ணதெல்லாம் கரெக்ட், ஓகேவா? சம்திங் நீ கொடுத்துருக்க, ஆனா அதுல அட்டு சிம்பிள் இல்லை, டாட் சிம்பிள் இல்லை அப்படின்றத என்டர் வேலிட் இமெயில் அப்படின்றத சொல்லணும், ஓகேவா? ஸோ நீங்க ப்ரோக்ராமிங்கே இப்படி திங்க் பண்ணுங்க. ஒரு டேட்டா இருக்கு, ஓகேவா? அந்த டேட்டா வருது, நம்ம கிட்ட வருது, அதை நான் இப்படி வேலிடேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இருக்கா இல்லையான்றதை செக் பண்றதுக்கு இது. இஃப் இமெயில் ஒண்ணுமே இல்லை அப்படின்னா எரரை காமிச்சிடும். இருக்கு அப்படின்னா வர இமெயிலை நம்ம செக் பண்ணணும். இருக்கு அப்படின்னா எப்படி செக் பண்ணுவோம்? அட்ரெல்லாம் இருக்கா அப்படின்றத எப்படி செக் பண்ணணும்? நம்மளா கோடிங் எழுதணும், நம்மளா எழுதலாம், அது ஒன்றும் சந்தேகம்லாம் கிடையாது. ஸ்ட்ரிங் எடுத்து இந்த கேரக்டர்னா இருக்கா அப்படின்ட்டு எழுதலாம். பட் ஆனால் ஆல்ரெடி எல்லாமே இருக்குன்றதால நம்ம அதை எதுவும் பண்ண தேவை, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, வர வேல்யூ கண்டிப்பா இங்க ஏதோ ஒரு வேல்யூ வருது, ஏதோ ஒரு வேல்யூ இங்க வருது. வர வேல்யூவை நான் டெஸ்ட் பண்றேன், என்னுடைய வேல்யூவை நான் டெஸ்ட் பண்றேன். எது கூட அப்படின்னா இந்த ரெக்ரஸ் கூட டெஸ்ட் பண்றேன். இதுவும் இதுவும் ஒன்னா அப்படின்னா, லைக் இங்க வேர்டு இருக்கு ஆனா அட்டு காணும், ஓகேவா? அப்படின்னா ஃபால்ஸ், அப்படின்னா ஃபால்ஸ், கண்டிஷன் ஃபால்ஸ். எனக்கு ட்ரூவா இருந்தாதான் இதுக்குள்ளார பார்க்கணும், ஃபால்ஸா இருந்தா இங்க போகணும்னு சொல்லியிருக்கேன். இது என்ன காட்டுது? இமெயில் எரரை ஷோ பண்ணணும். இமெயில் எரர் என்ன அப்படின்னா என்டர் வேலிட் இமெயில், அவ்வளவுதான் முடியும். யாருக்கு இது டவுட்டா இருக்கு?